ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீனிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பிலேருந்து நாயும் ஓநாயும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் தேடி திரிந்தது. அப்போது கொழு கொழு என்று இருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. பசியால் வாடி மெலிஞ்ச ஒரு ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் ஒரு கொழு கொழு என்று இருந்த ஒரு நாய் ரொம்ப மகிழ்ச்சியோட எதிர ஓடி வந்திருக்கு. அதை ஓநாய் பார்த்துருக்கு. அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியாது என்பது சந்தேகமாய் இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. அந்த நாயை தின்று விடலாமான்னு ஓநாய் நினச்சிருக்கு. ஆனால் அதோட உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்ததுனால அந்த நாயை வேட்டையாடி சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கிட்ட நட்பாக பழகி அதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஓநாய் திட்டம் போட்டிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கு? அந்த நாயோட நட்பாக பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஓநாய் நாய் ரெண்டும் உரையாடுற இந்த இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குட்டீஸ். ஓநாய் கேட்குது, நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்குது. உடனே நாய் சொல்லுது, நண்பனே மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல் கொழு கொழுவென்று அழகாக இருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசி பட்டினியாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்துவிடு, உணவுக்கு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே ஓநாய் சொல்லுது, அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஓநாய் கேட்குது. பாருங்க, நாய், இது ஓநாய். அதற்கு நான் என்ன சொல்லுதுன்னா, வேலையாவது கீழையாவது ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டியடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். ஆஹா, அது என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாய் சொல்லுது. உடனே ஓநாய் கேட்குது, ஓ அப்படியா, அவ்வளவு சுகமான வாழ்க்கையா? தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா அப்படின்னு ஓநாய் சொல்லுது. உடனே நாய் சொல்லுது, வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன். இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லுது. உடனே ஓநாய் சொல்லுது, இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே அப்படின்னு கேட்குது. உடனே நாய் அது ஒன்றுமில்லை, வா அப்படின்னு சொல்லுது. ஓநாய் கேட்குது, ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது அப்படின்னு சந்தேகமாக கேட்குது. உடனே நாய் சொல்லுது, என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுது. ஓநாய் அதற்கு சொல்லுது, என்ன கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுதும் வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா அப்படின்னு கேட்குது. உடனே நாய் சொல்லுது, ஓஹோ, எப்பொழுதும் நம் விருப்பம் போல் போக முடியாது, அதில் என்ன பிரமாதம் அப்படின்னு கேட்குது. ஓநாய் என்ன சொல்லுதுன்னா, என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓநாய் போயிருச்சு. அதாவது, என்னால் இந்த வீட்டில் ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ முடியாது. நான் காட்டில் எனக்கு பசி பட்டினியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்து வாழ்கிறேன். எனக்கு அந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் கிளம்பிருச்சு. அவ்வளோதான் குட்டீஸ். நாயும் ஓநாயும் பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில்
இந்த பாடத்தோட கேள்வி பதில்களை நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.